வணக்கம். நேற்று ஒரு அமெரிக்க வாழ் இந்தியரை சந்தித்தேன். அவங்க இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரியில் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு 50 லட்சம் ரூபாய் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முதலீடு செஞ்சுருக்கேன், நான் பண்ணது சரியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், பண்ணி முடித்ததுக்கப்புறம் சரியா தவறாங்கிறது ஆராயக்கூடாது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பர் ரிசர்ச்சை பண்ணியிருக்கணும். சரி, நீங்கள் ப்ராப்பராக போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நான் அடுத்த கேள்வி கேட்டேன். அவங்க இல்லை, என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி சிம்பிளாக பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. நிச்சயமாக பண்ணலாம், பட் ஆனால் அந்த பணத்தை திரும்ப வெளிநாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போக முடியாது. நான் ரிப்பேட்ரியபிள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ நீங்கள் ரிப்பேட்ரியேஷன் வேணும் அப்படின்னீங்கன்னா தனியார் வங்கிகளில் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐயில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதன் மூலமாக தான் இந்தியாவில் முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஹி அண்டர்ஸ்டுட். அதுக்கப்புறம் ரிப்பேட்ரியேஷன் அவர் வேணும்னா இப்படி தான் பண்ணணுங்கிறதையும் நான் புரிய வச்சேன். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், வேல்யூவேஷன் இவ்வளவு ஸ்ட்ரெச்சாக இருக்குது, தெர் இஸ் நோ டவுட் இந்தியாவோட பொருளாதாரம் வளர்ச்சியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. நான் அந்த சார்ட்டே போட்டு காமிச்சிருந்தேன். பட் இது இப்படியே போய்கொண்டே இருக்குமா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரெஸ்ட் எடுக்காதா அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேள்வியை கேட்டேன். வேல்யூவேஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச்சாக தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு எனி புரோக்கர் ஆஃபீஸில் ஒரு ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, சார் நம்ம கவுண்டர் காண்ட்ரா சார், நிச்சயமாக போகும் அப்படிம்பாங்க. பட் அப்படிலாம் நம்ம எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது, இருக்கலாம் அப்படின்னு தான். பட் அதே மாதிரி 20 வருஷத்துக்கு நான் வெயிட் பண்ண ரெடி அப்படின்னாரு. நான் கேட்டேன், இப்போ டாடா கெமிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு பங்கு, ஈவன் டாடா ஸ்டீல், இதெல்லாம் லாஸ்ட் 20 இயர்ஸில் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு நீங்கள் பாருங்கள். சிஏஜிஆர் ஆங்கிளில் இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாருக்கும், சரியா? ஸோ ஒரு பெரிய ரிட்டர்ன்லாம் பெருசாலாம் கொடுத்துருக்காது. நீங்கள் போட்ட காசு பேங்க்கில் போட்டிருந்தீங்கன்னா அதை விட கூட உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பண்ணிட்டு என்ன சொல்லுவோம்னா, எனக்கு பங்குச்சந்தை ராசியே இல்லை அப்படின்னு சொல்லி பங்குச்சந்தை மேலே தூக்கி பழிய போட்டுருவோம். நம்மளோட பிடிவாதத்துக்கு பலியாடு பங்குச்சந்தை. ஏன்னா அந்த தப்பை ஒத்துக்கிறதுக்கு ரெடி இல்லை. ஸோ டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக் அகெயின். இந்த மாதிரி வேல்யூவேஷனில் ஒரு புதுசாக மார்க்கெட்டுக்கு வர்றவங்க ஒரு 50 லட்சம் ரூபாயை கொண்டு பங்குச்சந்தையில் ஒரே டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில், அதுவும் உங்களுக்கு அதை பற்றி பெரிய நாலேஜ் இல்லாத போது இது செய்யக்கூடாது. நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, ஒரு பெரிய ட்ரேடர், யூ நோ ஹவு டு எக்ஸிட் அப்படின்னா அது வேறு, தட் இஸ் a different story. ஸோ nobody is God. Even fund managers, they do mistakes. கிராஷ் அப்படின்னு வரையில் எல்லாம் தான் வரும். ஒரு தேட்டருக்குள்ளே எல்லாரும் டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு 2 பேர் 4 பேராக போகையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த தேட்டரில் ஒரு பாம் இருக்குன்னு ஒரு ஸ்கேர் வருதுன்னா வெளியில் வரையில் முந்தி கொண்டு எல்லாரும் வெளியில் வரையில் ஒரு 4 பேர் மிதிப்பட்டே சாகத்தான் செய்வாங்க. பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் நீங்கள் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போது மாதம் ஒரு 50,000 லட்சமோ ஒரு சிஸ்டமேட்டிக்காக உள்ளே கொண்டு வரணும். அதுவும் என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா இந்த பிஐஎஸ் ஸ்கீமில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பண்ணணும், சரியா? ஸோ இந்த மாதிரி பண்ணையில் எனி டைம் மார்க்கெட் ஒரு பெரிய கிராஷ் வருதுன்னா லம்சம் ஃபண்ட்ஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் லம்சம் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல வரல, அதுக்கான கால அவகாசம் இது இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸை நிப்பாட்ட வேண்டாம். ஏன்னா இன்னும் ஏறும் அப்படிங்கிற பட்சத்தில் அது கை கொடுக்கும், இன்னும் இறங்குங்கிற பட்சத்துலையும் வரப்போகிற ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோ நமக்கு அது கை கொடுக்கும். ஸோ நம்மளோட ரிஸ்க்கை எலிமினேட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய யுக்தி. டூ சிப்
on every dip. That is the only key takeaway in this video. I hope இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். Thank you all.